பாலிவுட் ஹீரோயினியான ஐஸ்வர்யா ராய் பாலிவுட்ல மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாலையும் ஒரு பாப்புலரான ஹீரோயினியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில அமிதாப் பச்சனோட மகனான அபிஷேக் பச்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி கூட இருக்கு. அவங்க பேரு ஆராத்யானா. இவங்க இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த சில நாட்களாவே ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் விவாகரத்து வாங்கி பிரிய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் சோஷியல் மீடியால போயிட்டு தான் இருக்கு. இது குறித்து ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் எந்த இடத்துலயும் பேசாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரீசெண்ட் டைமா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராயோட மகளான ஆராத்யா பச்சன் குறித்து நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியால வந்துட்டு தான் இருக்கு. ஐஸ்வர்யா ராய் எங்கே போனாலும் தன்னோட மகளை கூட கூட்டிகிட்டு போகிறத வழக்கமாக தான் வச்சுருக்காங்க. கடந்த 2023 யூடியூப் மற்றும் இன்டர்நெட்டில் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய் அண்ட் அபிஷேக் பச்சன் மகளான ஆராத்யா பச்சனோட உடல்நிலை குறித்து தவறான வீடியோக்கள், தவறான தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும், நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னும், அவங்களோட மனநிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க சர்ச்சைகளான விஷயங்களை பிரபல யூடியூப் சேனல் பேஜில் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ரூமர் அப்படின்னும், அந்த எல்லா நியூஸையும் உடனடியாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் இந்த விஷயம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அப்படிங்கிறனால ஐஸ்வர்யாவோட மகளான ஆராத்யா பச்சன் உயர்நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன்படி அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை பற்றி தவறான நியூஸ் எல்லாம் பரவப்பட்டுட்டு வருது. நான் ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஆரோக்கியமான பொண்ணு தான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மீடியாக்கள் வேணும்னே இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் எதிர்த்தரப்புல இருந்து யாருமே ஆஜர் ஆகலை அப்படிங்கறனால இந்த வழக்கை மார்ச் 17 ஒத்தி வச்சிருக்காங்க.